விஜயதாரணி ஒரு தமிழ்நாட்டை குறித்து தேர்தல் வரும்போதெல்லாம் எங்க சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் இங்க தமிழர்களை அவமதிக்கக்கூடிய ஒரு இடத்துல பாஜக இருக்கு, பிரதமர் மோடி இருக்கிறார் அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதலாவது பிரதமர் மோடி அவர்கள் கூறியது பீகாரிகளை திமுக துன்புறுத்துகிறது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அடிப்படை நான் சொல்றேன். அதாவது தமிழர்களை அவர் சொல்லல, திமுகவினர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதோட அவங்க அதான் வரேன் நானு. நீங்க திமுக இருக்கவங்களும் தமிழர்கள் தானேன்னு கேட்கிறாரு அவர். தமிழர்கள் எல்லாரும் திமுகவினர் கிடையாது, அப்படி பார்க்கணும். அத திமுகவினர் தமிழர்களோட தமிழர்கள் எல்லாரும் திமுகவினரா? இல்ல இல்ல, தமிழர்கள் தமிழர்கள் தான், பல கட்சிகள்ல இருக்காங்க. என்ன அடிப்படையில் குற்றச்சாட்டு? அதாவது டிவிஎன் செந்தில்குமார் எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் பேசி இருக்கிறார். அவர் பேசும்போது ஹிந்தி பேசும் மாநிலங்கள் எல்லாமே கௌமூத்ரா ஸ்டேட்ஸ், கோமூத்திரம் மாநிலங்கள் சொல்லி ரொம்ப அசிங்கமா விமர்சனம் பண்ணாரு நாடாளுமன்றத்தில். அதே மாதிரி அமைச்சர் திமுக எம்பி, அவர் திமுக அமைச்சர் திரு அன்பரசன், அவர் பேசும்போது வட இந்தியர்கள் இவங்கெல்லாம் பன்றி போல் பெருகுகிறார்கள் என்று ரொம்ப அவமானமா பேசியிருக்கிறாரு. அடுத்தது அண்ணன் துரைமுருகன் அமைச்சர் அவர்கள், வட இந்திய கலாச்சாரம் அருவருப்பானது, மோசமானது, வட இந்தியாவில் 5 to 10 பேர் ஒரு பெண்ணை மணக்கிறார்கள் என்று உண்மைக்கு புறம்பான விஷயத்தை பேசியிருக்கிறார். அதே மாதிரி திரு கே பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருந்தப்போ ஹிந்தி படித்தவர்கள் மாடு மேய்ப்பது, பானிபூரி விற்றல், கட்டுமான வேலைகள் போன்ற கழிவறைகள் சுத்தம் செய்வது போன்ற பணிகளில் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார். அமைச்சர் திமுக அமைச்சர் KKS ராமச்சந்திரன் அவர்கள், தமிழ்நாடு வணிகர்கள் வட இந்திய வணிகர்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதே கருத்தை, இதே வார்த்தையை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களும் பேசியிருக்கிறார். இது அத்தனையுமே வீடியோ பதிவும் இருக்கு. இவங்க பேசுனது எல்லாமே, நீங்க சொன்ன எல்லாத்துலயும் என்ன சொல்றீங்க? இவங்க எல்லாமே திமுக தான். ஆமா, நீங்க சொன்ன எல்லாத்துலயும் ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்கன்னா வட இந்தியர்கள் ஹிந்தி பேசுவாங்க. நீங்க சொன்ன அதுல இருந்து ஒன்னு எடுத்துக்கிட்டா பிகாரிகள் அத்தனை பேரையும் வட இந்தியர்கள் சொல்லலாம், ஆனா வட இந்தியர்கள் அத்தனை பேரையும் பிகாரிகள் சொல்ல முடியாது. அதான் இல்ல, அதாவது அப்படிதானே, வட இந்தியால தானே இருக்கு பீகார். அது நான் மறுக்கல, ஆனா வட இந்தியர்கள் சொன்னத பிகாரிகளை துன்புறுத்துறாங்கன்னு சுருக்கி அங்க போய் பேசினா பீகாரிகளும் அது தவறாயிடுது இல்ல? அந்த இடத்துல தவறே கிடையாது, பீகாரிகள் அனைவருமே வட இந்தியர்கள் தான். அதான் நான் சொல்றேன், ஆனா வட இந்தியர்கள் அத்தனை பேரும் பிகாரிகள் கிடையாது. வட இந்தியர்கள் இது இன்னும் மோசம், அத்தனை வட இந்தியர்களும் மோசமா பேசியிருக்கிறாங்க. இது இன்னும் மோசம், வெறும் பீகாரிகளை மட்டும் கிடையாது. வட இந்தியர்கள் யூபி மக்களா இருக்கட்டும், காஷ்மீர் மக்களா இருக்கட்டும், மத்திய பிரதேசமா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், எல்லா வட இந்தியர்களையும் படு மோசமா பேசியிருக்கிறாங்க. இதுல பீகாரிகளும் இன்க்ளூடட். ஆகையால் பீகாரிகள் அனைவருமே வட இந்தியர்கள் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் சொன்ன கருத்து சரியானதுதான். திமுகவினர் பேசின இந்த லிஸ்ட் தான் அவரை சொல்ல வச்சிருக்கு. இங்க எவ்வளவு பேர் சொல்ல வச்சிருக்கு? இங்க கெஸ்ட் ஒர்க்கர்ஸா வந்திருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் நாங்க இங்க தாக்கப்பட்டோம், எங்களுக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு ஆதாரப்பூர்வமா ஏதாவது இருக்கா? இப்ப நீங்க சொல்லக்கூடிய தாக்கப்பட்டோம், சிக்கல் இருக்கு அப்படிங்கறத விட மோசமா நடத்தப்படுறாங்க அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னு ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா? இவங்க பேசுறது எல்லாத்தையும் வச்சு பிரதமர் சொல்லி இருக்கிறார். இல்ல, இப்ப நீங்க ஒரு பட்டியல் சொன்னீங்க இல்லையா, மோசமா பேசி இருக்காங்க. இந்த பட்டியலை ஒட்டி இன்னொரு அம்சம் நடக்குது. 2023 இங்க இதே போல ஒரு குற்றச்சாட்டு வருது, இங்க பீகாரிகள் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு. பீகார்ல 2 பேர் வீடியோ போடுறாங்க, அது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெருசா போகுது. அப்போது நிதிஷ்குமார் முதலமைச்சர் அவர் இங்க ஒரு படை அனுப்புறாரு, விசாரிக்கிறாரு. அந்த விசாரிச்சு அறிக்கை அங்க சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு, எந்த தாக்குதலும் நடத்தப்படல, நல்லபடியா இருக்காங்கன்னு. இப்ப இது பிரதமருடைய நாலேஜுக்கு போகாம பீகாரிகள் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அறிக்கை கொடுத்தது நிதிஷ்குமார். நல்லபடியா இருக்கட்டும், பாதுகாப்பா இருக்கட்டும், ஆனா அவமானமா பேசப்படுகிறார்கள் அர்த்தம் அப்படின்னு பீகார் இங்க கொடுக்கிற ரிப்போர்ட் சொல்லலையா? இல்ல, அந்த ரிப்போர்ட் இல்ல, இவ்வளவு ரிப்போர்ட் போறாதா? நிதிஷ்குமாரோட அரசாங்கத்தோட ரிப்போர்ட்ல அது இல்லையன்ற இவ்வளவு அமைச்சர்கள் இவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க, தாக்கப்படல, இதெல்லாம் வேற அம்சம், அதெல்லாம் வேற அம்சம். சரி, ஆனா இவ்வளவு மோசமா அவங்கள பத்தின கருத்து கோமூத்திர மாநிலங்கள், வட மாநிலங்கள், பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் கோமூத்திர மாநிலங்கள், அது மாதிரி அவமானமானது, ஹிந்தி பேசுபவர்கள் மோசமானவர்கள், கலாச்சாரமற்றவர்கள் என்றெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை யார் சொல்றா?
அந்த அவமானமா நடத்துற விஷயத்தை தான் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு. பிரதமர் தெளிவான மோசமா நடத்துறாங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் கருத்தை நீங்க எப்படி பாப்பீங்க? வழக்கமா தமிழ்நாட்டு ஆளுநர் சரியா சொல்லுவாரா கருத்துக்களை, இல்ல அவர் தவறா சொல்லுவாரா? அவர் என்ன சொல்றாருன்னா, வடமாநில தொழிலாளர்கள் பீதி அடைய வேண்டாம், தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் நல்லவர்கள், அவர் ரவி வேண்டுகோள். இது அந்த நேரத்தில் அவர் கொடுத்தது. அவரோட சர்டிபிகேட் இங்க நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கு. நானும் சொல்றேன், சரி நானும் சொல்றேன், நான் வழிமொழிகிறேன். ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுடைய கூற்றை நான் வழிமொழிகிறேன். அவரும் ஏனென்றால் சொல்லுங்க, தமிழ்நாட்டு மக்கள் நல்லவர்கள், பீகார் மக்கள் பீதி அடைய வேண்டாம், தமிழ்நாட்டு மக்கள் நல்லவர்கள், திமுகவினர் நல்லவர்கள் சொல்லல. சார், தமிழ்நாட்டுல நீங்க அமைதியா இருக்க முடியுதுன்னு சொல்றாரு ஆளுநர். ஆளுநர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல பீகாரிகள் அமைதியான வாழ்க்கை நடத்துறாங்கன்னு சொல்றாரு இல்லையா? அதோட பொருள் என்ன? அப்ப அமைதியான வாழ்க்கை நடத்துறாங்க, ஆனா அதே நேரம் அவங்களுக்கு உண்டான சௌகரியங்கள் இன்னும் அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யுது. இப்பதான் சர்வே எடுக்கிறாங்களாம், அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களோட சூழ்நிலை என்னன்னு இப்பதான் தமிழ்நாடு அரசு ரொம்ப கரிசனத்தோட சர்வே எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமே முடிச்சு அவங்களோட இன்னொரு லைன் நான் ஆளுநர் சொன்னதோட இன்னொரு லைனை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், முழுமை பெறணும் இல்லையா? அதுல அவர் சொல்லும் போது, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் மாநில அரசு உறுதியுடன் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தையும் ஆளுநர் அந்த நேரத்தில் சொன்னார். இந்த வீடியோ சர்ச்சையெல்லாம் வந்த போது முதல் பார்ட் தமிழ்நாடு மக்கள், இரண்டாவது பார்ட்ல அரசாங்கம் உறுதியோட இருக்குன்னு ஆளுநர் சர்டிஃபை பண்றார். எந்த ஆளுநர்னா முரண்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர். தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும், அதில் நிச்சயமா பாதுகாப்பை வழங்க ஏன் அதிகாரிகள் இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க செய்யக்கூடாது. இந்த பேசின அமைச்சர்களை விட்டுருங்க, அவங்க பார்வை அந்த மாதிரிதான், அதை அவங்களை திருத்தவே முடியாது, அவங்களை விட்டுருங்க. ஆனா ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க, bureaucrats, they can also do that job, they can also take care of the migrants, அவங்க கூட பாத்துக்க முடியும். அந்த விதத்துல ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டது சரிதான், தவறில்லை நான் நினைக்கிறேன். முதல் கட்ட கருத்து ஷானவாஸ், ஒரு அவமரியாதைக்கு உட்படுத்தப்படுறாங்கன்னு இவங்களும் சொல்றாங்க. பிரதமர் சரியாதான் பேசியிருக்காரு, திமுக குறித்து சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களையும் அல்ல அப்படின்னு. இல்லை, ஒவ்வொரு தேர்தல் பரப்புரையிலும் பிரதமர் இப்படி பேசுவது புதிய செய்தி இல்லை. அவர் இப்படி பேசாட்டால் தான் நம்ம வியக்கணும். அவர் பேசுகிறது வியப்புக்குரிய ஒன்றும் அல்ல. ஏன்னா 2 மாடு இருந்தால் 1 மாடை எடுத்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, 2 வீடு இருந்தால் 1 வீடு எடுத்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, இடஒதுக்கீடை பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, இப்படிலாம் பேசினவர் தானே. அப்படி எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? எந்த இந்துட்டையாவது 2 மாடை வாங்கி இருக்கிற மாட்டில் 1 மாடை வாங்கி காங்கிரஸ் வந்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருக்கா? எங்கேயாவது அப்படி நடந்திருக்கா? அப்போ இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பரப்புரை செய்தார். அதே போல் கர்நாடக தேர்தலில் போய் முஸ்லீம் வெறுப்பு பரப்புரை செய்தார். ஒடிசாவில் தமிழர் விரோத பரப்புரை செய்தார். வி.கே. பாண்டியனை முன்வைத்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவியை, கருவூலத்தை சாவியெல்லாம் தூக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஓடிடுவாங்கன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? தமிழ்நாட்டிற்கு ஓடி விடுவார்கள்